வணக்கம் மக்களே, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு அரசு உதவித்தொகை வந்து அறிவிச்சிட்டாங்க. 2024 2025 அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 38 மாவட்டத்தில் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதை எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உதவித்தொகையை நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு நம்ம லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இவங்க இந்த இது ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கலாம், எதுக்கு எவ்வளோ உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அந்த கீழே பிடிஎஃப் இருக்குது பாருங்கள், இதை டவுன்லோட் பண்ணிக்காங்க. இந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட்டு கொடுத்த அந்த இதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணிக்காங்க. டவுன்லோட் பண்ணல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இதில் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, என்னென்ன இதுக்கெலாம் எவ்வளோ உதவி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இவங்க இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம் நீங்கள் விண்ணப்பிக்கிற ஃபார்ம் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த 9 பேஜஸ் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி விண்ணப்பிக்கணும், எந்த முறையில் இருக்குது, இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் மறக்காமல் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகே, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இது சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சா